பிரியமானவர்களே, எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. நான் சிறு வயதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கடந்து வந்த காலங்களில் சில நேரத்தில் நண்பர்கள் இடத்துல சில விசுவாசிகள்கிட்ட பேசியிருக்கிறேன். நீங்கள் பரலோகத்துக்கு போயிருவீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, யாருக்கு தெரியும். சிலர் சொல்லுவாங்க, கஷ்டம்தான் பிரதர் அப்படிவாங்க. சிலர் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நம்ம நல்லவராக வாழலையேன்னு. ஆனால் ஆச்சரியம் பாருங்க, சிலர் துன்மார்க்கனா இருப்பான், குடிகாரனா இருப்பான், நான் பேரும் பரலோகத்துக்கும்பா. நீ எப்படி சொல்றான்னா, ஆண்டவர் என்ன நேசிக்கார், அவர் கைவிட மாட்டாருமா. உடனே பக்கத்தில் இருக்க சொல்லுவாங்க, ஆமா இவர் பெரிய ரொக்க புலி, இருக்கிற சேட்டையெல்லாம் நீ நல்லா பண்ற, நீ எப்படில போவா, பாவிகளை ரட்சிக்க தான் கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. நல்லவர்களா வாழ்கிற நிறைய பேருக்குள்ள இல்லாத விசுவாசம் பாவத்துல வாழ்கிற பாவிகளுக்குள்ள இருக்குங்க. நீங்க காலையில ஜெபிக்க வரலாம், மத்தியானம் பைபிள் வாசிக்கலாம், ராத்திரி ஆலயத்துக்கு வரலாம். உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா நீங்க ஆலயத்துக்கு வந்து ஜெபித்து பைபிள் வாசிக்கிறதெல்லாம் வீண். ஒருத்தன் ஆலயத்துக்கே வரலனாலும் அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவனை ரட்சிக்கும். ஏன் தெரியுமா? வேதம் மிக திட்டமா சொல்லுது, தேவனாலே எல்லாம் கூடும். அந்த வசனத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. அதே போல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதை குறித்து பரிசுத்த பவுல் அழகா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதியானது அதை விசுவாசிக்கிறவனுக்கு தேவனிடத்திலிருந்து கிருபையாய் கொடுக்கப்படுகிறது. அப்போ கிரியை இல்லாமல் பாவியை நீதிமானாக்குகிற தேவன் எப்படி ஒரு பாவியை கிரியை இல்லாமல் நீதிமானாக்குகிறார் என்று சொன்னால், அவனுக்குள் இருக்கிற விசுவாசத்தின் மூலமாய். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா கர்த்தர் என்னை கைவிட மாட்டார்னு விசுவாசிச்சா அவர் கைவிட மாட்டார். கொரோனா வருது, கொள்ளை நோய் வருது, செத்துருவோமோன்னு பயந்த நிறைய பேர் செத்துட்டான். வாயா அது என்ன செய்யும் சொல்லி தைரியமா இருந்த நிறைய பேர் உயிரோட இருக்கான். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, நீங்க கர்த்தரை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவரை பற்றும் விசுவாசமானது அவருக்குள் உங்களுக்கு திட நம்பிக்கையை கொண்டு வருகிறது, தைரியத்தை கொண்டு வருகிறது. இன்னைக்கு நீங்க எத்தனை வருஷம் விசுவாசிங்கிறது முக்கியம் இல்லை. கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களுக்கு தைரியம் இருக்கா? கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை சுகமாக்குவார், கர்த்தர் என்னை பாதுகாப்பார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தரின் சிறுமையை மாற்றுவார். விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருந்தா போதும். அந்த விசுவாசம் உங்களுக்கு தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொண்டு வரும். எனக்கு ஒரு நண்பரை தெரியும், அவர் சொல்லுவார், நீலாம் படிச்சு நல்லா வந்துட்டாப்பா, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நீலாம் உன் பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டாப்பா, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் சொல்லுவேன், நீ இந்த புலம்புறத விடு, எனக்கும் கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார், என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளையும் உயர்த்துவார். அந்த விசுவாசத்துக்குள்ள வாயேன். உங்களை தானே ஆண்டவர் ஆசீர்வதிக்கார், எங்களையப்பா ஆசீர்வதிக்கார், மறுபடியும் புலம்புவான். உண்மையா சொல்றேன், அவன் தரித்திரத்திலையும் கஷ்டத்திலையும் இருக்கிறத தான் பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள விசுவாசம் இல்லைங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என்னையும் நேசிக்கிறார், என்னையும் விடுவிப்பாருங்கிற விசுவாசம் இல்லை. பிரியமானவர்களே, நீ படுக்கையிலே கிடந்தாலும் சரி, டாக்டர் நீ பிழைக்க மாட்டான்னு சொன்னாலும் சரி, விசுவாசம் உள்ளவனா இரு, உன்னை ரட்சிப்பார், உன்னை கைவிட மாட்டார். அதனாலதான் வசனம் அழகா சொல்லுது, அவரை பற்றும் விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கு திட நம்பிக்கையும் தைரியம் உண்டாகும். ஆகவே விசுவாசமா இருங்க, விசுவாசிங்க. எந்த நிலையில இருந்தாலும் உங்களை கை தூக்கி விட அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான காலை வேளையில நீங்க தந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கொண்டு உமது பிள்ளைகளோடு பேசினபடியினால் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உமது பிள்ளைகளின் கண்ணீரை துடைப்பதற்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே நீர் உமது கிருபையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். தேவ கிருபை சமாதானம் உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.